எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனுடைய சார்பில் நீங்க நிக்கிறீங்கன்னா, தேவனுடைய பட்சத்துல நீங்க நிக்கிறீங்கன்னா, தேவன் உங்க பட்சத்துல நிக்கிறாருன்னா அநேகர் விரோதமா எழும்புவாங்க. எழும்புனதுனால கர்த்தர் என் கூட இல்லன்னு அர்த்தம் கிடையாது. நான் சொல்றது புரியுதா? அநேகர் எனக்கு விரோதமா எழும்புனதுனால கர்த்தர் என் கூட இல்லன்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கிறதை எப்ப நிரூபிக்க முடியும்? எப்பதான் நிரூபிக்க முடியும்? எழும்பும் போதுதான் நிரூபிக்க முடியும். அல்லேலூயா. சத்துரு எழும்பும் போதுதான் பந்தி ஆயத்தப்படுத்துவாரு. சத்துருவே இல்ல, எனக்கு சுற்றிலும் இளைப்பாறுதல் தான், எனக்கு சுற்றிலும் விடுதலை தான் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பந்தியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எனக்கு பந்தி பெருசா வேணும்னா சத்துருக்களும் பெருசா இருக்கணும். தாவீது அதான் சொல்றாரு சங்கீதத்துல 2வது வசனத்தை வாசிங்க. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள், இந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறாங்களா? தேவனை நம்பி இருந்தானே, தேவனை நம்பி இருந்தாங்களே, உனக்கு தேவன் பதில் கொடுக்கல, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, விடுதலை கொடுக்கல, நீ இன்னும் அதே நிலைமை தான், இன்னும் மேல வர முடியாது, உன் தொழில் இன்னும் ஆசீர்வாதமா இருக்காது, உன் குடும்ப ஆசீர்வாதமா இருக்காது, உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது, நீ கடைசி வரைக்கும் இப்படித்தான் அப்படின்னு யாரும் முத்திர குத்துனாங்களா? சங்கீதத்துல அடுத்து வாசிங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு போராட்டத்தை சொல்லிட்டு, அவ்வளவு தூரம் போராட்டத்தை சொல்லிட்டு தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஆனாலும் கர்த்தாவே. அந்த வார்த்தையிலே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஜெபமே வேணாங்கிற நானு. ஆனாலும் கர்த்தாவே, அதை உள்ள இழுத்து விட்டுட்டாலே எனக்கு நிச்சயம் பதில் உண்டு. ஆனாலும் கர்த்தாவே நீர் என்னை, இதுக்கு முன்னாடி 2 வசனத்துல 3 வசனத்துல தாவீது சொன்னாரு, சத்துருக்கள் என்ன சுற்றி இருக்கிறாங்க, எனக்கு விரோதமா எழும்புறாங்க, என் குடும்பத்துக்கு விரோதமா எழும்புறாங்க. ஆனா இந்த இடத்துல தாவீது சொல்றாரு, நீரன் தேவனும் நீரன் மகிமையும், நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீங்க, என் தலையை உயர்த்துறவரா இருக்கிறீங்க, எனக்கு மகிமையா இருக்கிறீங்க. ஆராதிக்கும் போது சத்தம் எழும்புது. தாவீது யார்கிட்ட சத்தத்தை உயர்த்துறா தெரியுமா? பெத்த பையன் தான். அவங்கிட்ட சத்தத்தை உயர்த்திருக்கலாமா? உயர்த்தவே இல்லை. இங்க சத்தம் யாரை நோக்கி எழும்புது பாருங்க. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார். இந்த விசுவாசம் உள்ள இருக்கிற மனுஷனுடைய அடுத்த வார்த்தை பாருங்க. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். என்ன பேர் சொல்றீங்க? சூழ்நிலை இருக்கட்டும், மனுஷங்க பேசட்டும், விரோதமா எழும்பட்டும், கையை மீறி பல காரியங்கள் போகட்டும், என்னை சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் வார்த்தை அறிக்கை பண்ணுங்க தாவீதை போல, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான்